மாண்புமிகு உறுப்பினர் எம் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களே, மாமன்றத்தின் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எல்லோரும் வாழ்த்துக்குரியபடி நமது முதல்வர்களுடைய பிறந்த நாள். அந்த வாழ்த்திலே நீங்கள் எத்தனை பேர் வாழ்த்து கூறினாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்கு சற்று முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் அதை தெரியுங்களா? ஏனென்றால் இந்த அவையின் மூத்த உறுப்பினர் நான் தான். ஒரு மூத்த உறுப்பினரின் வாழ்த்துக்கள் நமது முதல்வர்களுக்கு சேரும் பொழுது மிக்க மகிழ்ச்சி நாடுகின்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர் பார்த்தா ரொம்ப எங்க இருக்கீங்க நீங்க? மூத்த உறுப்பினர் என்னன்னு கேட்கறாங்க உறுப்பினர்கள். தட் இஸ் குரோனிக்கல் ஏஜ் மூத்த உறுப்பினர். பயாலஜிக்கல், ஸ்பிரிச்சுவல், சோசியாலஜி எல்லாத்திலையும் நான் யங் தான். உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி. வயசு 79. அவை குறிப்புப்படி என்னுடைய 79 வயது என்னுடைய மூத்த உறுப்பினர் என்று அவை குறிப்பில் இருந்தது. அதை வைத்துதான் சொல்லுகின்றேன். இளையவர் ஏதோ 26 வயது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த கருத்து சரியாக இருக்கும் என்பதை நம்பிதான் இந்த தகவலை உங்களுக்கு தருகின்றேன். ஆகவே எனது வாழ்த்துக்களை அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி பூப்பதை போல் எப்படி அது மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றனோ அதே போன்று 12 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக இருந்து சாதனை படைத்த எங்களுடைய தலைவர் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 12 ஆண்டுகளை முடித்திருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை இந்த மாமன்றம் கூட அவருக்கு வாழ்த்து தெரிவித்து நமது மாண்பை பெரிது உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அவருடைய தலைமையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக கடந்த தேர்தலிலே ஜனநாயக என்டிஏ என்ற கூட்டணியின் சார்பாக எனக்கு உழைத்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட அனைத்து தலைவர்களுக்கும், எங்களுடைய கூட்டணியை சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும், அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும், எங்களது மாவட்ட சார்ந்த தலைவர்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும், என்னை ஒரே ஒரு ஏற்கனவே சொன்னது போல் ஒரு தாமரை தமிழகத்திலே பூப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இன்றைய காலகட்டத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் is a constitutional head. He acts on the advice of the cabinet. அதனால் எந்த அரசு ஆளுகின்றதோ அவர்கள் தருகின்ற உரையை தான் அவர்கள் படிக்க வேண்டும். அதில் நமது சகோதரிகள் கூட சொன்னார்கள். அதெல்லாம் நான் அது தவறாக சொல்லவில்லை. அதை நாம் அந்த ஆளுநரை நாம் பாராட்ட வேண்டும். அந்த முயற்சி எடுத்ததற்காக நான் பாராட்டிக் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நமது முதல்வர் அவர்கள் அவரும் ஒரு 12 ஆண்டுக்கு முன்பாக தான் அன்றைய காலகட்டத்தில் ஒரு நடிகராக, அன்றைய காலகட்டத்திலே நமது மோடிஜி அவர்களை ஒரு பிரதம மந்திரியாக கோவையிலே சந்தித்ததாக அவர்கள் சொன்னார்கள். 12 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையிலே, டெல்லியிலே, புதுடில்லியிலே அவர் பிரதமராகவும் நமது முதல்வராகவும்
12 ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்தது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக நான் கருதுகின்றேன். அன்றைய தினத்திலே அவர்கள் சில முக்கியமான நிதி ஆயோக் என்ற அந்த நிதி கமிஷன் அன்றைய கூட்டத்திலே அவர்கள் 11வது நிதி கமிஷன் கூட்டத்திலே கலந்து கொண்டு சில முக்கியமான தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமது பிரதமர் அவர்களும் நமது முதல்வர் அவர்கள் சொன்னது போல் அத்தனை பேரும் நாம் அரசியல் செய்கின்றோம் என்றால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அரசியலை வந்திருக்கின்றோம். ஆகவே கருத்துகள் ஐடியாலஜி வேறு வேறு இருந்தாலும் கூட நமது தமிழகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அந்த எண்ணத்தில் வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்தே வேண்டியதில்லை. மத்திய அரசும் கூட ஒரு பக்கமாக இருக்கும் என்பது அல்ல. மத்திய அரசு இன்று இருக்கின்ற அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் இங்கு வரும்பொழுது 5,000 கோடிக்கான திட்டங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள்.